ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்போதுமே இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெஃப்டியோட எக்ஸ்பைரி டே இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நெஃப்டியோட சார்ட்டும் நம்மளுடைய நெஃப்டியோட சார்ட்டும் ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும். ஆனால் எக்ஸ்பைரி டே சமயத்தில் மட்டும் இந்த சார்ட்டில் பெரிய லெவலில் சிமிலாரிட்டி இருக்காது. அதனால தான் எக்ஸ்பைரி டே சமயத்தில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எப்படினாலும் போட்டால் கூட சில சமயத்தில் ஒர்க் ஆகாது. அதனால தான் ஆப்ஷன் பையரை காட்டிலும் ஆப்ஷன் செல்லராக வரணும் அப்படிங்கிறது ரீசன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டியை பார்த்தீங்கன்னா 21,283 இருக்குது. நம்ம 21,200 அப்படிங்கிற ஒரு ரவுண்டு ஃபிகரில் எடுத்துப்போம். இப்போது இன்றைக்கி 21ஆம் தேதி, சரிங்களா? இதனுடைய கால் புட்டு அதாவது ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் என்ன ஆகுது அப்படின்னா 0 ஆகிறது. இது பெருவாரியாக மார்க்கெட் எக்ஸ்பைரி டே சமயத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதனால தான் நீங்கள் எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தினாலும் இங்கே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று, ப்ரீமியம் உங்களுக்கு கரைஞ்சிரும். அந்த ரீசனுக்காக தான் எப்போதுமே சார்ட் ஓரளவுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் செக் பண்ணாலும் இது எப்போ சரியும் அப்படிங்கிறது கணிக்கிறது ரொம்ப கடினம். ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க, எக்ஸ்பைரி டே வருது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி தான் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பை எடுப்பீங்க, சரிங்களா? பட் அந்த எக்ஸ்பைரி டே வரும்போது அதுக்கு முந்தின வீக்லேருந்து மாதக்கணக்காக பொசிஷனல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, அந்த டேயில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணணும். ட்ரேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும்போது அவங்க நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க. அப்போ கான்ட்ராக்டில் என்ன இருக்காது அப்படின்னா சரியான மூமெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்காது. எல்லோரும் விற்றா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கீழே சரிஞ்சிடும். அப்போது இங்கே ட்ரேட் எடுத்த எல்லாரோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லோரும் ஒன்ஸு சரியும் போது, இப்போ சரியும் போது நிறைய பேருக்கு தெரியாது. இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு சிலர் செல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். சிலவங்க ஹியூஜ் லாஸ் எடுத்து அக்கௌண்ட் 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி கூட ஒரு நபர் என்ன அப்படின்னா 35,000 ரூபா ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நகையை வச்சு தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த அமௌண்ட் 0 ஆயிடுச்சு, சரிங்களா? இது கூட நான் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த விஷயத்தை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இப்படி கீழே வரைக்கும் ஃபுல் லாஸ் எடுக்கிற சில நபர்களும் இருக்க தான் செய்வாங்க. எல்லாம் சரிஞ்சு எல்லாம் விற்ற உடனே மார்க்கெட் அகைன் ரிவர்சல் ஆகும். இது யதார்த்தமாக நடக்கக்கூடியதான். இப்போ இன்ஸ்டியூஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பை பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு யுத்தி இருக்கும். அதாவது இதில் அதனால தான் சைக்காலஜி, பெர்செப்ஷன், இது எல்லாமே ட்ரேடை பொறுத்த மட்டும் புக்கில் படித்ததை அப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் வரும். ஸோ நிறைய விஷயங்கள் நுட்பமாக யோசிக்க வேண்டிய சில தருணங்களும் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மார்க்கெட் எப்படினாலும் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு கணிச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் தெரிஞ்சிச்சுன்னா புட்டை என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் வரும். கீழே சரிஞ்சாலுமே இதில் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும், சரிங்களா? அப்படியே கீழே சரியும் போது கால் ஆப்ஷன் என்ன பண்ணுங்கள், ஒரு செல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 ஆக்ஷன் எடுத்திருக்கும். மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே நீங்கள் பாருங்கள், கால் ஆப்ஷனுடைய சார்ட்டை எடுக்கிறேன். மார்க்கெட் சரிவு நிலையில் தான் இருந்துச்சு, சரிங்களா? அப்புறம் லாஸ்ட்டாக என்னாச்சு, கொஞ்சம் ரெட்ரீவ் ஆகி மேலே வந்திருக்கு, சரிங்களா? இப்போ இந்த 5 மினிட்ஸை நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சார்ட்டில் இருக்கிற ரெட்ரீவ் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பூமில் இருக்குது பாருங்களேன். ஆனால் அதே இது கான்ட்ராக்டில் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்காது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட்டான விஷயமே. அப்போ லாஸ் வந்தாலும் ஹியூஜ் லாஸ் உங்களுக்கு வரப்போகிறதில்ல, சரிங்களா? ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். சப்போஸ் இது மிஸ் ஆனால் கூட நம்ம இன்னொரு ஆக்ஷனும் எடுக்கலாம், சரியாக கணிச்சு. இப்போ இந்த ரெண்டுலேயுமே என்ன பண்ணலாம், இன்னொரு சரியான கணிப்பு இருந்ததுன்னா இதில் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணி ஒன்றில் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிடலாம். ஆப்ஷன்ஸ் அதிகம். அதனால தான் ஆப்ஷன் பையரை காட்டிலும் பெருவாரியாக பணம் வச்சுருக்காங்க. ஆப்ஷன் செல்லிங் விரும்புகிறதுக்கான காரணம் உங்களுடைய எஃபர்ட்டை ஆப்ஷன் செல் பண்ணுறதில்ல, உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. Okay guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.